வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்து இந்தியாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டில் பங்கேற்க உலக அளவிலான போட்டி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் வட்டமேசை கூட்டம் நடத்தினார். சமூகத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வருவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியத்தை வட்டமேசை கூட்டத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். இத்துறையில் புதுமை படைப்புகளை உருவாக்கவும் பெரிய அளவில் அவற்றை அமல்படுத்தவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம், உலகிற்காக தயாரிப்போம் என்னும் உணர்வை வெளிப்படுத்தும் வகையிலான புதிய AI முன்மாதிரி ஒன்றை இந்தியா உலகிற்கு வழங்க வேண்டுமென பிரதமர் மேலும் கூறினார். குஜராத் மாநிலம் சோம்நாத் கோவிலின் முக்கியத்துவம் குறித்து மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஹிந்தி நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். சோம்நாத் முதல் ராம ஜென்ம பூமி வரை கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் கலாச்சார அடையாளத்தில் பெருமையுள்ள தன்னம்பிக்கை நாடாக இந்தியா திகழ்வதை பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். பொது நிர்வாகத்தில் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப செயல்திறனை மேம்படுத்த மானுட அறிவையும் செயற்கை நுண்ணறிவையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்துதல் அவசியம் என்று மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் AI திறன் மேம்பாடு பயிலரங்கு ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுடில்லியில் அனைத்து மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் வருடாந்திர கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். சாலை பாதுகாப்பு, பயணிகளுக்கான வசதிகள், மோட்டார் வாகனங்களுக்கான ஒழுங்குமுறை விதிகள் உட்பட முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆக்கப்பூர்வ விவாதங்கள் இக்கூட்டத்தில் இடம்பெற்றதாக சமூக ஊடகத்தில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று டெல்லி பொருளியல் பள்ளி மாணவர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய கலந்துரையாடல் நடத்தினார். திறன் மேம்பாடு, பசுமை எரிசக்தி, ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொருளியல் உயர்கல்வி மாணவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். 2015ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டத்தின் கீழ் நாட்டில் இதுவரை கருப்பொருள் அடிப்படையிலான 75 சுற்றுலா திட்டங்கள் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் உன்னத பழங்குடி கிராமங்கள் இயக்கத்தின் கீழ் பழங்குடி கிராமங்களைச் சேர்ந்த 1000 வீடுகள் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றதாக மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. குழந்தை திருமணங்கள் இல்லாத இந்தியா இயக்கம் மூலமாக நடப்பாண்டில் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கையை 10% குறைக்கவும் 2030ஆம் ஆண்டிற்குள் முழுமையான இலக்கை எட்டவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் கடந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் சத்தீஸ்கர் மாநிலம் பலோட் மாவட்டம் குழந்தை திருமணங்களே இல்லாத நாட்டின் முதலாவது மாவட்டமாக மேம்பட்டுள்ளது. இந்திய தனி அடையாள ஆணையம் ஆதார் சேவைகளை எளிய முறையில் மக்களிடம் எடுத்துச் செல்ல ஏதுவாக புதிய உருவச் சின்னம் ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மைகவ் இணையதளத்தில் நடத்தப்பட்ட போட்டி மூலம் புதிய உருவச் சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை மற்றும் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் தொழில் முனைவோர் கருத்தரங்கை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நாளை மறுநாள் தொடக்கி வைக்கிறார். பழைய துறைமுக வளாகத்தில் கருத்தரங்கை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. கண்காட்சிக்கு அனுமதி இலவசம் என்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். ஏனாமில் சுற்றுலாத்துறையின் ஏற்பாட்டில் நடைபெறும் 3 நாள் மக்கள் கலை விழா இன்று இரவுடன் முடிவிற்கு வருகிறது. தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான கலைஞர்களின் பங்கேற்புடன் 18 கலை நிகழ்ச்சிகள் இவ்விழாவில் இடம்பெற்றன. ஏனாமில் நாளையுடன் முடிவடையும் 4 நாள் மலர் கண்காட்சியின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் இன்று இரவு வழங்கப்படுவதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து தகுதிச் சுற்றில் ஜப்பானிய வீராங்கனையை தோற்கடித்து காலிறுதி நிலைக்கு முன்னேறியுள்ளார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.